இன்ஷா அல்லாஹ் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தாயத்திலிருந்து இமாம்கள்லாம் வந்திருக்கிறாங்க, சில சிறப்புரை ஆட்ட இருக்கிறாங்க. மேலும் நம்மளுடைய ரசாதி அவங்களும் வந்து சிறப்புரை ஆட்ட இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இது ரமதான் இந்த மாசம் மட்டும் இல்ல, கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு மாசமும் நமக்கு வந்து ஒரு தக்குவா கொண்ட ஒரு மாதமாக நாம வழிநடத்தி செல்லணும் அப்படின்னு சொன்னா, நாம் இன்னைக்கு கேட்ட விஷயங்களை மறந்துடாம தொடர்ந்து நம்மளுடைய மனசுல பதிய வைத்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அடியானாக நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கேட்கக்கூடிய நல்ல உபசேதங்களை நம் மனசுல பதிய வச்சு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த புனிதமான நேரத்தை நாம பயன்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, இந்த உபதேசங்களை கேளு. அதே நேரத்துல இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய டிவிஎஸ்னுடைய குடும்பம், உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ண முடியுமா இன்னைக்கு இந்தியா பண மதிப்புல? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு வந்து 5 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி நமக்கு ஸ்பான்சர் பண்ணி தாயத்துல இருந்து இமாம் அவர்களை கொண்டு வருவதற்காக அதுக்குரிய இமாம் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். அந்த மாதிரி நமக்கு ஸ்பான்சர் தந்து நம்மளுடைய ஆசைகளை, நான் உங்களை போல உழைப்பதற்காக வந்தவன், இதே குவைத் சிட்டியில நான் ஒரு 50 சம்பளத்துக்காக வந்தவன், இன்னைக்கு நான் இதே குவைத் சிட்டியில 50,000 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னுடைய முன்னேற்றத்தின் மத்தியில வந்த ஒரு பெரிய ஒரு படிப்பினை அப்படின்னு நம்ம ஹைதர் அலி அவர்கள் பல மேடையில தன்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்மளோட சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த வாழ்க்கை படிப்புகளை மற்றவர்கள் எப்படி வாழ்க்கையில முன்னேறினார்கள் என்பதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு, இது முடிவல்ல, நாளை நமக்கு இறைவன் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தந்தால் நாமளும் என்ன செய்வோம், நாமும் ஒரு 50,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற நியத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், இறைவன் உங்களுக்கு ரிசுகை தேடி கொண்டு தருகிறான் என்பதை அது நியத்தை வைத்துதான் நமக்கு நாளமுமாக இருக்கிறது என்பதை சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பம் செய்யலாம். முதலாவது கிராத் ஓதுவதற்காக மதிப்புக்குரிய தம்பி அவர்களை மேடைக்கலைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والصافات صفا فالزاجرات زجرا فالتاليات ذكرا إن إلهكم لواحد رب السماوات والأرض وما بينهما ورب المشارق إنا زينا السماء الدنيا بزينة الكواكب وحفظا من كل شيطان مارد لا يسمعون إلى الملأ الأعلى ويقذفون من كل جانب دحورا ولهم عذاب واصب إلا من خطف الخطفة فأتبعه شهاب ساكب. صدق الله العظيم. अल्लाह के नाम से जो रहमान और रहीम है। कत्तार दर कत्तार सफ बांधने वालों की कसम, फिर उनकी कसम जो डांटने फाट करने वाले हैं, फिर उनकी कसम जो कलाम नसीहत सुनाने वाले हैं। तुम्हारा मबूद हकीकी बस एक ही है, वो जो ज़मीन और आसमानों की और तमाम और चीज़ों का मालिक है, जो ज़मीन और आसमान में है और सारे मशरिकों का मालिक। हमने आसमां दुनिया को तारों की जीनत से आरस्ता किया है, मतलब कि अडोन किया है हमने, और हर शैतान सरकार से इसको महफूज कर दिया है। ये शयातीन मलाए आला, मतलब कि हाई काउंसिल की बातें नहीं सुन सकते, हर तरफ से मारे और हांकी जाते हैं और इनके लिए पैगाम अजाब है। तहाम अगर कोई इनमें से कुछ ले उठाए तो एक तेज शोला उसका पीछा करता है। अब इनसे पूछो, इनकी पैदाश ज्यादा मुश्किल है या उन चीज़ों की जो हमने पैदा कर रखे हैं? इनको तो हमने चिकनी मिट्टी से पैदा किया है,
तुम अल्लाह के कुदरत के करिश्मों पर हैरान हो और ये इसका मजाक उड़ा रहे हैं। समझाया जाते हैं तो समझ कर नहीं देते, कोई निशानी देखते हैं तो इसे तो मजाक मौक में उड़ा देते हैं और कहते हैं ये तो सारे जादू है। भले कहीं ऐसे हो सकते हैं जब हम मार चुके हों और मिट्टी में बांध जाएं और फायदों के पर रह जाएं, उस वक्त हम फिर जिंदा करके उठा खड़ा किया जाए। और क्या हमारे अगले वक्तों के आबा और अजदाद भी उठाए जाएंगे? इनसे कहो हाँ और तुम खुदे से मकबूले में बेबास हो। बस उस वक्त ये कहेंगे तो அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் உண்டாட்டுமாக. இங்கு வந்திருக்கக்கூடிய குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து கட்சிகள் சேர்ந்த நிர்வாகிகளும் மற்றும் பொது அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வருக என வரவேற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற டிவிஎஸ் ஹைதர் குருமா அவர்களின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போது நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் எம்ஐ ஹைதர் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நீண்ட பரக்கத்தையும் கொடுக்கணும். எல்லாரும் இந்த நேரத்தில் துவா செஞ்சு கொள்ளுங்க. இந்த டிவிஎஸ் அவர்கள் உம்ராவும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. உம்ராவுக்கு வந்து ஆலிமா வச்சு கொண்டுட்டு போய் நல்ல முறையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை டிக்கெட்டுகளை இங்க எடுத்து பயன்பெறுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை தான் அவங்க வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் தராங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது இந்த மக்கள் சேவை சார்பாக எப்படியும் வருடத்துக்கு 4000 தினார் 5000 தினார் செலவு பண்றாங்க நம்மளுக்காக வேண்டி. அவங்க இது யாருக்காக? உங்களுக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு டிவிஎஸ்க்கு ஆதரவு கொடுங்க என்று நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த குவைத் தமிழ் மக்கள் சேவை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள மதிப்புக்குரிய யாசர் அராஃபத் அலாம் இமாம் அவர்கள், முதல்வர் அல் ஜன்னா அரபிக் கல்லூரி சிதம்பரம் தாயத்து வருகை தந்திருக்காங்க. அதே போல இமாம் அலிரசா வருகை தந்திருக்காங்க. காஜா மைதீன் அக்சன் இமாம் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. தற்போது குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சிறு உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தினுடைய 8ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி, அதாவது 2ஆம் கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நாம் எந்த விஷயத்தை கொண்டு போனாலும் அதை மறுப்பு தெரிவிக்காமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முழு பங்களிப்புக்கு தரக்கூடிய டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அண்ணன் டிவிஎஸ் குழுமத்தினுடைய நிறுவனர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக தாயகத்தில் வந்துள்ள அல் ஜன்னா அரபு கல்லூரி முதல்வர் மதிப்புக்குரிய மௌலவி யாசர் அர்ஃபாத் ஆலிம் அவர்களுக்கும், மற்றும் நமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பொது சேவை அமைப்பாளர்கள் மற்றும் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் உறுப்பினர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக என்று வரவேற்று வந்தமாக, குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் கடந்த 8 வருடங்களாக பல சேவைகளை இந்த குவைத் நாட்டில் செய்து கொண்டு வருகின்றது. அதில் குறிப்பாக இதுவும் ஒன்று. தொடர்ந்து மக்களுக்கு எந்த ஒரு விஷயம் ஒரு பிரயோஜனமாக இருக்கும், அதாவது நாம் நமது தாயகத்திலிருந்து வந்து இந்த நாட்டிற்கு பிழைப்பு தேடி வந்திருந்தாலும் நமக்கு இங்கு என்ன தேவை, இங்கு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத
குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் உணர்ந்து அவங்களுடைய வழியை புரிஞ்சு அதற்காக அவங்களுக்கு எந்த வகையில நம்ம உதவி செய்யலாம், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றதுக்காக தேடி தேடி, அதாவது குவைத் தமிழ் மக்கள் இது தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். குவைத் தமிழ் மக்கள் சேவை என்றது ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்ஸ்அப் தளங்கள் வச்சிருக்கு. இந்த வாட்ஸ்அப் தளங்கள்ல 4000க்கும் மேற்பட்ட நபர்கள், கிட்டத்தட்ட 5000 நபர்கள் அதுல பயணிச்சுட்டு இருக்காங்க. தினந்தோறும் இந்த நபர்களுக்கு நாங்க வேலைவாய்ப்புகளை வாங்கிட்டு இருக்கோம். வேலைவாய்ப்பு வாங்கிட்டு இருக்கோம்னா எங்க வேலை இருக்கோ அங்க அதை நாங்க காமிச்சு யாருக்கு வேலை ஆள் வேணும்ன்றதையும் காமிச்சு, இதனால பல நபர்கள் தினந்தோறும் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இதுக்காக எங்களுடைய நிர்வாகிகள் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்ல எந்த வேலைவாய்ப்பு சம்பந்தம் தவிர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க இதுல பதிவிடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்துடைய ஒரு கட்டமைப்போடு குவைத் தமிழ் மக்கள் சேவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் தொடர்ந்து எந்தெந்த சேவைகள், குறிப்பாக காலண்டர் வழங்குவதற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சி நடப்பதற்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மாதங்கள் அதற்காக உழைப்புகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நம் மக்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சி என்னவென்றால், மக்கள் எந்த அளவுக்கு அதனை பயனடைந்தார்கள், மக்கள் எந்த அளவுக்கு அதை வரவேற்கிறார்கள் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த வேலையில எங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்துள்ள அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்ன சார்பாகவும் குவைத் தமிழ் மக்கள் சேவையத்தினுடைய அமைப்பு சார்பாகவும் வருக வரவேற்று அடுத்த கட்டமாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை பற்றிய சிறு தொகுப்புரை வழங்குவதற்காக இமாம் ஹாஜா மொய்தீன் அல் ஹசனி அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எம்ஏ ஹைதர் குரூப் மற்றும் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் இஃப்தார் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதரிகளையும் எம்ஏ ஹைதர் குரூப் நிறுவனத்தின் சார்பாக வரவேற்று ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அருமையானவர்களே, இது ஒரு மாபெரும் ஒரு இஃப்தார் நிகழ்வு. இந்த இஃப்தார் நிகழ்வு என்பது ஒரு சகோதரத்துவத்தை ஆழமாக மனதிலே பதிய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் என்றாலே அங்கு சகோதரத்துவம் தான் முதலிலே வந்து கொண்டிருக்கும். அதன் அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு இறை தத்துவ ஞானியான பிரிட்டனை சேர்ந்த பால் பிராண்டன் அவர்கள் எகிப்து நாட்டிற்கு செல்கிறார். அப்படி செல்கின்ற பொழுது அவர் அங்கே காணக்கூடிய காட்சிகள் மிகவும் அவரை ஆச்சரியப்படுத்துகின்றது. கெய்ரோ நகரை சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறார். கெய்ரோ நகரை சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆங்காங்கே பள்ளிகளிலும் மசூதிகளிலே ஏதோ ஒன்றை படித்துக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், படித்துக் கொண்டே இருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். அந்த ஆச்சரியம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏழை பணக்காரன் எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி சரிசமமாக யார் முன்னிலையிலே வருகின்றார்களோ அவர்கள் முன்வரிசையில் நின்று தொழுகக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார். அப்ப இந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதா என்பதை கண்டு பிரமித்து போகிறார். ஒரு முறை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த கெய்ரோ நகரை சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட செல்கிறார். சாப்பிட செய்கின்ற பொழுது அங்கே சர்வர் என்ன செய்கிறார் சொன்னா, தொழுகை நேரம் வந்தவுடனே அந்த ஒரு இடத்திலே ஓரமாக நின்று என்ன செய்கிறார் சொன்னா தொழுகை நடத்துகிறார். அதுபோன்று இன்னொரு இடத்திலே
என்ன செய்கிறார் என்று சொன்னால், உயர் அதிகாரிகளுடன் ஒரு அதிகாரி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகை நேரம் வந்து விடுகிறது. தொழுகை நேரம் வந்தவுடனே அந்த உயர் அதிகாரியிடத்திலே அனுமதி கேட்டு அந்த இடத்துல என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தொழுகை நடத்துகிறார். அதுபோன்று ரயில்களிலே பயணம் செய்கின்றார். பயணம் செய்கின்ற பொழுது ஆங்காங்கே விரிப்புகளை என்ன செய்கின்றாருங்க, விரித்து, அதே போன்று கடைத்தரவுகளை அந்த நேரம் வருகின்ற பொழுது விரிப்புகளை விரித்து அந்த மூலையிலே ஓரங்களிலும் என்ன செய்கின்றார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டவர்களாக, மிகவும் ஆனந்தப்பட்டவராக, இந்த அளவுக்கு நான் எந்த ஒரு மேற்குலகிலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் அனுபவித்தது கிடையாது என்பதாக ஒரு சகோதரத்துவமான ஒரு தொழுகையை நான் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி பார்த்து இந்த சகோதரத்துவமான இந்த தொழுகையை பார்த்து கெய்ரோ நகரத்தை சார்ந்த முஸ்தபா அல் கரானி என்ற அறிஞனை சந்தித்து என்ன செய்யறாருன்னா சில விளக்கங்களை கேட்கிறான். இந்த மாதிரி நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து வியந்து போகிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகிலே எங்கும் இல்லாத ஒரு விஷயம் இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது என்பதாக சில கேள்விகளை கேட்கிறார் பால் பிராண்டன். அப்ப அதற்கு அந்த முஸ்தபா அவங்க என்ன செய்யறாங்கன்னா சரியான விளக்கம் கொடுக்கிறாங்க. உங்களுடைய அந்த மார்க்கத்திலே ஆன்மா என்பதாக ஒன்று விஷயம் இருக்கிறதா என்பதாக கேட்கின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, முஸ்தபா சொல்றாரு, கண்டிப்பாக அதை பற்றி கியாமத் நாளிலே விசாரிக்கப்படும். யார் வமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, யார் அணு அளவு நன்மை செய்கின்றானோ அல்லது யார் அணு அளவு தீமை செய்கின்றானோ அதற்குண்டான சரியான தண்டனைகளும் அதற்குண்டான நன்மைகளும் என்ன செய்யப்படும், எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாக முஸ்தபா சொல்கிறார். திரும்பவும் கேட்கிறார், எதற்காக வேண்டி உங்களுடைய மார்க்கத்திலே தொழுகை என்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. அப்ப முஸ்தபா சொல்கிறார், இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனை இறைவனின் பக்கம் நெருக்கத்தை உண்டு செய்கின்றது. அவருடைய ஆழ்மனதை இந்த தொழுகை என்ன செய்கின்றது, பக்குவப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, சகோதரத்துவத்தை அவருடைய உள்ளத்திலே என்ன செய்கின்றது, உண்டு பண்ணுகிறது. 5 பேரை தொழுக வேண்டுமா என்பதாக கேட்கிறார். கண்டிப்பாக 5 பேரை தொழுவது என்பது அவருடைய உள்ளத்தை என்ன செய்கிறது என்று பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய உடலிலே சில விதமான மாற்றங்களை என்ன செய்கின்றது, ஏற்படுத்துகிறது என்பதாக சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே நீங்கள் இப்படிப்பட்ட மசூதிகளை கட்டித்தான் தொழுக வேண்டுமா என்பதாக கேட்கிறார். அங்காங்கே மசூதிகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த மசூதியிலே மக்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், அந்த மசூதியை கட்டித்தான் நீங்கள் தொழுக வேண்டுமா கேட்கின்ற பொழுது அப்பொழுது பதில் சொல்கிறார் முஸ்தபா, ஒருபோதும் மார்க்கத்திலே மசூதியை கட்டித்தான் தொழுக வேண்டும் என்ற ஒரு சூழல் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தொழுகை என்பது எங்கு வேண்டுமானால் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதோ இந்த இடம் சுத்தமாக இருக்கிறதா, இந்த சுத்தமான இடத்தில் செய்து கொள்ளலாம். இங்கே என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த நாட்டளவிலே சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் அவர்களுக்கு உண்டான ஒரு நட்பையும் ஏற்படுத்தக்கூடிய இடமாக மஸ்ஜித் இருக்கின்றது. எனவே மஸ்ஜிதை நாம் என்ன செய்கிறோம், தொழுகையை நடத்த சொல்கின்றோம். திரும்ப ஒரு கேள்வியை கேட்கிறார், அவர் என்ன செய்ய வேண்டும், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் மக்காவிற்கு அவசியமாக செல்ல வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், நிச்சயமாக, முஸ்தபா சொல்றாங்க, நிச்சயமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், உள்ளூரிலே பள்ளிவாயில் இருந்து கொண்டு அல்லது உள்நாட்டிலே பள்ளிவாயில் இருக்கிறது என்று சொன்னால் உள்ளூரிலே அந்த நாட்டிலே சகோதரத்துவத்தை நாம் என்ன செய்கின்றோம், ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகையின் மூலமாக மக்காவிலே உலகளாவிய ஒரு சகோதரத்துவத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், அந்த மக்காவின் வருகையின் மூலமாக அந்த தொழுவதின் மூலமாக என்ன செய்கின்றோம், ஏற்படுத்துகின்றோம். அங்க பல நாட்டை சார்ந்தவர்கள், பல மண்ணை சார்ந்தவர்கள், பல ஊரை சார்ந்தவர்கள், பல சகோதர சகோதரிகள் அங்க வர்றாங்க. அங்க என்ன செய்யறோம், அந்த உலகளாவிய சகோதரத்துவத்தை அங்க என்ன செய்யறோம், வலியுறுத்துகிறோம் என்பதாக சொல்லப்படுகிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இறை தத்துவஞானியாகிய அந்த பால் பிராந்தன் அந்த இஸ்லாத்தை பற்றி இயக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே சகோதரத்துவத்தை என்ன செய்கின்றது, வலியுறுத்தப்படுகின்றது. சமம் என்ற சமத்துவத்தை என்ன செய்யறாங்க, சொல்லித்தராங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யறோம், எம்ஏ ஹைதர் குரூப் சார்பாக வருடம் என்ன செய்யறோம், நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யறோம், இந்த தேவையான அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நோன்பு காலங்களிலே அவர்களுக்கு இஃப்தாருடைய நேரங்களிலே
அவர்களுக்கு விடுமுறை நாட்கள் எதுவுமே செய்து ஏற்பாடு செய்யப்பட்டு கணித்து வெள்ளிக்கிழமைகளே எல்லா சகோதரர்களும் நம் சகோதரத்துவமாக ஒன்றிணைந்து என்ன செய்ய வேண்டும், இஃப்தார் நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய சேர்மன் ஆசைப்பட்டதின் காரணமாக, அது மட்டுமல்லாமல் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம், அவர்களிடத்திலிருந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருப்பதின் காரணமாக எங்களுடைய சேர்மன் ஹைதர் சார் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஏராளமான உதவிகளையும் என்ன செய்யறாங்க, செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல நிகழ்வுகளையும் இன்னும் வரக்கூடிய காலங்களிலே இந்த சகோதரர்களுக்காக வேண்டி, தன்னுடைய சகோதரர்களுக்காக வேண்டி பல உதவிகளை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எம்ஏ ஹைதர் குரூப் நிறுவனம் ஆகிய டிராவல்ஸ், கார்கோ, அதுபோன்று உம்ரா சர்வீஸுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்புகளையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், வழங்க வேண்டும். உங்களை சார்ந்தவர்களுக்கும் சொல்லி முழு ஒத்துழைப்புகளையும் வழங்க சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் இதே சகோதரத்துவ வாஞ்சையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த குவைத் நாட்டிலே, இந்த குவைத் மண்ணிலே எம்ஏ ஹைதர் குரூப் இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல நிகழ்வுகளை நடத்தும், இன்ஷா அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கும். வல்ல ரஹ்மான் கியாமத் நாள் வரை எம்ஏ ஹைதர் குரூப் நிறுவனம் இந்த மண்ணிலே நடத்தக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக தந்தல் புரிவானாக. நீங்களும் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த சகோதரத்துவத்தை தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், நிலைநிறுத்துவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரை முறித்துக் கொள்கின்றேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைர். அடுத்தபடியாக குவைத் தமிழ் மக்கள் சேவையத்துடைய அழைப்பை ஏற்று தாயகத்திலிருந்து வருகை தந்துள்ள, இஃப்தார் சிறப்பு உரையாற்ற வந்துள்ள முதல்வர் அல் ஜன்னா அரபிக் கல்லூரி சார்ந்த யாசர் அர்ஃபாத் ஆலிம் அம்தாதி அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கின்றோம். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व तंज़ुर नफ्सुम मा क़द्दमत लिग़द वत्तक़ू अस्सियामु सुन्नतुन। எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையமும் அப்படியே இங்க அண்ணா நீங்க ஆமா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். A50 போறான். ஆமா ஓகே ரைட். சிரமத்திற்கு மன்னிக்கணும். அன்பான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அமைதி காத்து சிறப்பமைப்பாளர்களுடைய சிறப்புரையை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் சார்பாகவும் ஹைதர் குரூப் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய அருளால் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய ரமலானை நாம் அடைந்து அதனுடைய இறுதி நாட்களை நாம் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் உரையாற்றுகின்ற எல்லா நேரங்களிலுமே
திருமறை குர்ஆனின் 3 இறையச்சத்தை தூண்டுகின்ற வசனங்களை ஓதித்தான் எந்த ஒரு பயானையும் சொற்பொழிவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறையச்சத்தை தூண்டுகின்ற வசனத்தை ஓதி பயானை துவக்கினார்கள் என்றால், இறையச்சம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானது, அவசியமானது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறை நமக்கு காட்டுகிறது. அந்த இறையச்சத்தை ஒரு பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் இந்த ரமலானின் மாதத்தின் நோன்பை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். இந்த ரமலான் மாதம் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான அழகிய மாதம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு நோன்பை ஏன் கடமையாக்கி இருக்கிறான்? அல்லாஹ் அது குறித்து நமக்கு திருமறை குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எதை போன்று இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் இந்த நோன்பு என்கிற கடமையை விதியாக ஆக்கியிருந்தான். அதற்கு காரணம் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்குத்தான். அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கும் நீங்களும் இறையச்சமுடையவராக ஆக வேண்டும் என்பதற்காகவே இந்த நோன்பை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வே திருமறை குர்ஆனின் வழியாக நமக்கு தருகிறான். ரமலான் புனித மாதம், அற்புத மாதம் என்று நாம் சொல்கிறோம். இந்த ரமலான் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? எரித்தல், கரித்தல் என்பது அதனுடைய பொருள். பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒரு தேவையில்லாத பொருளை எவ்வாறு நெருப்பில் போட்டு எரித்து கரித்து விடுவோமோ அந்த போன்று மார்க்கத்துக்கு முரணான பாவமான குற்றமான காரியங்களை எல்லாம் எரித்து கரித்து விட்டு அதை அழித்து விட்டு இறையச்சத்தையும் மார்க்க பண்பையும் இஸ்லாம் காட்டுகின்ற அழகிய நற்குணங்களையும் நம்முள் வளர்த்துக் கொள்வதற்கு இறையச்சம், அந்த இறையச்சத்திற்கான பயிற்சியாக அல்லாஹ் இந்த ரமலானின் மாதத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறார். மனிதன் யதார்த்தம், அதையெல்லாம் வருகின்ற காலங்களில் அதை அழித்து விட்டு அதை இல்லாமல் ஆக்கிவிட்டு இறையச்ச அந்த நற்குணத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இந்த ரமலானின் மாதத்தை, குர்ஆன் இறக்கப்பட்ட அழகிய மாதத்தை நமக்கு தேர்ந்தெடுத்து இந்த மாதத்தில் நோன்பு வைத்து இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை ஒரு பயிற்சியாக அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானின் சிறப்பை ஏராளமான இடங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மன் ஸாம ரமலான், யார் ஒருவன் ரமலானின் மாதத்தில் நோன்பு வைக்கின்றான், ஈமானன் அவ் இஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் இந்த ரமலானின் மாதத்தில் ஒருவர் நோன்பு வைப்பாரையானால் அவருடைய முன்பு வைத்து செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அதனால் அழித்து விடுகிறான். அவருடைய பாவங்கள் இந்த ரமலானின் மாதத்தில் அழிக்கப்படுகிறது. நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் இந்த ரமலானின் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். இந்த ரமலான் அடுத்த ரமலான் வரைக்கும் மனிதனின் அடிப்படையில் நாம் ஏதாவது தவறுகள் குற்றங்கள் இழைத்திருந்தாலும் நம்முடைய இந்த நோன்பின் வழியாக அல்லாஹ் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்தும் இந்த நோன்பை அவர்கள் வைத்தார்கள். அதனால் அவருடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ரமலான் அடுத்த ரமலான் வரைக்கும் உள்ள அந்த பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக அது மாறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நோன்பு, இந்த நோன்பிற்கு நாம் அரபியில் சௌம் என்று நாம் சொல்கிறோம். இந்த சௌம் என்கிற இந்த வார்த்தைக்கு நோன்பு என்று நாம் பொருள் செய்தாலும் சௌம் என்கிற வார்த்தைக்கு அசலான பொருள் என்ன? விலகி இருத்தல் என்பது பொருள். இந்த ரமலான் நோன்பு வைத்துக் கொண்டு எவற்றை எல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடை செய்திருக்கிறார்களோ அந்த செய்திகளில் இருந்து நாம் எல்லாம் விலகி இருக்கிறோம். காரணம், இது ரமலானின் நோன்பு. இந்த நோன்பை வைத்துக் கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். இந்த காரியத்தை நாம் செய்தால் நம்முடைய நோன்பு கூடாமல் போய்விடும், நோன்பின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும். நோன்பு நமக்கு அமையாவிட்டால்
மறுமை அதனால் அல்லாஹ் நம்மை தண்டிக்க கூடும் என்கிற அந்த இரையச்சத்தின் உணர்வு அல்லாஹ் இந்த ரமலானி மாதத்தில் எதை செய்யக்கூடாது என்று தடை செய்தானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை செய்தார்களோ அந்த காரியங்களிலிருந்து விலகி இருக்கிறோம், நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம், தற்காத்துக் கொள்கிறோம். அதனால் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பினுடைய மற்றொரு சிறப்பை நமக்கு சொல்கிறார்கள். அஸ்ஸியாமு ஜுன்னா, இந்த நோன்பு என்பது கேடயம். எதிலிருந்து கேடயம்? பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் செய்வதிலிருந்து ஒரு பாதுகாப்பு. இதையெல்லாம் எதிர்பார்த்து நன்மையுடனும் இறையச்சத்துடனும் இந்த ரமலானை நாம் அமல்கள் செய்து இபாதத் செய்து நோன்பு வைப்போமையானால் மறுமை நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூடியதாக ஒரு செய்தி சொல்கிறார்கள். நாளை மறுமையில் இந்த நோன்பிற்கு அல்லாஹ் கூலியை தருவான். அந்த கூலி எப்படியானது? இந்த நோன்பு எனக்குரிய அமல், எனக்காக என் அடியான் இந்த நோன்பை வைத்திருக்கிறான், அவனுக்கு நானே கூலியை தருவேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸினுடைய இடம்பெறுகிற ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. எல்லா இபாதத்துகளையும் எல்லா அமல்களையுமே அல்லாஹ்வுக்காகத்தான் நாம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டியத்தான் இந்த காரியங்கள் அனைத்தும் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தும் நோன்பை அல்லாஹ் தனித்து எனக்குரிய அமல், எனக்குரிய இபாதத், அந்த இபாதத்திற்கு நானே கூலியை தருவேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகளார் அவர்கள் கூறுவதற்கு காரணம், இபாதத்துகளில் இந்த நோன்பு மிக முக்கியமானது என்பதை அல்லாஹ் அதனின் வழியாக நமக்கு நினைவுபடுத்துகிறான். அப்ப இந்த நோன்பை இஹ்லாஸாக இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த இபாதத்தை நாம் சரியான முறைகளில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இறையச்சத்தின் குணம் நமக்கு மறுமையில் என்ன நன்மை தரும்? நபிகளார் இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகை தந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாளை மறுமை நாளில் மனிதர்கள் சொர்க்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்ற காரணங்கள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு 2 பதிலை தருகிறார்கள். தக்வல்லாஹி, முதல் பதில், அல்லாஹ்வை ஒருவர் அஞ்சி வாழுவது. தக்வா என்கிற இறையச்ச குணம், இந்த குணம் நாளை மறுமை நாளில் ஒருவர் சொர்க்கம் வருவதற்கு காரணமாக வாய்ப்பாக அமைகிறது. இரண்டாவது காரணம் ஹுஸ்னுல் குலுக். நபிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இரண்டாவது காரணம் நல்ல நற்குணம், நல்ல பண்பு. ஒரு மனிதன் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் வருவதற்கு காரணமாக வாய்ப்பாக அமைகிறது. இந்த நற்குணம் என்பதில் எல்லாவற்றுமே இதை எடுத்துக்கொள்ளும். நாம் மக்களுக்கு பல்வேறு பணிகளை, இரத்த தான உதவிகள், மருத்துவ உதவிகள், வாழ்வாதார உதவிகள், கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு நாம் நிறைய நன்மையான பணிகளை நாம் செய்கிறோம். இங்கு கூட சொன்னார்கள், அண்ணன் இமிய ஹைதர் அலி அவர்கள் நிறைய சமூக பணிகளில் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய உழைப்பை மக்களுக்காக இஹ்லாஸான முறைகளில் தருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து நிறைய சகோதரர்கள் பேசினார்கள். இதற்கான செய்தி என்ன? ஒரு இடத்தில் நல்ல நற்குணங்கள், நல்ல பண்புகள் இருக்கப்பட வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த பண்பு நாளை மறுமை நாளில் நாம் சொர்க்கம் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப இந்த 2 பண்பு ஒரு மனிதர்கள் சொர்க்கம் வருவதற்கு காரணமாக அமைகிறது. இந்த நோன்பு அந்த பயிற்சியை தருகிறது. முதல் விஷயம் தக்வல்லாஹி, அல்லாஹை அஞ்சுகின்ற பண்பு என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். இந்த நோன்பில் நாம் அதைத்தான் நாம் ஒரு பாடமாக, ஒரு பயிற்சியாக நாம் இதை எடுத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், அல்லாஹ் எல்லா அமல்களையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வால் கண்காணிக்கப்படுகிறது. மாணவர்களால் நம்முடைய எல்லா அமல்களுமே பதிவு செய்யப்படுகின்றன. எல்லாம் நாளை மறுமை நாளில் நாம் பார்க்கப்படும். அங்கே நம்முடைய அமல்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் வருவதற்காக ஒரு வாய்ப்பாக அமையப்பட வேண்டும். அத்தகைய பயிற்சி எடுத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், நீங்க நோன்பாளியா இருக்கிறீங்க, உங்களிடத்தில் ஒருவர் வருகை தந்து சண்டை இடுறாருன்னு வச்சுக்கிடுங்க, நான் நோன்பாளி என்று அந்த சண்டையில் இருந்து அவர் விலகி கொள்ளட்டும். நபிகளார் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்படின்னா வீணான காரியங்கள், வீணான பேச்சுக்கள், வீணான சண்டைகள், இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்கிறது, நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது. தேவையற்ற விஷயங்களில் நான் தலையிட மாட்டேன். அப்படி நான் பேசினால் என்னோட நோன்பு பாழாயிடும், என்னுடைய நன்மைகள் பாழாயிடும். நான் பேசினால் நல்லதை தான் பேசுவேன். நபிகளார் அவர்கள் அதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். வாயை திறந்து நீங்க பேசுகிறீங்களா, வாயை திறந்து பேசினால் நல்லதை பேசுங்க, இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள்.
அப்ப நல்லதை பேசணும், சாந்தமான குணமா இருக்கணும், மக்களிடத்தில் எளிமையாக அணுகணும் என்கிற இந்த நல்ல நற்குணங்களை எது கற்றுத்தருகிறது? இந்த நோன்பு என்கிற இந்த பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகளார்கள் அதை சொல்லித் தருகிறார்கள். ஒரு நோன்பு வைக்கிறார், வீணான பேச்சுகளை விடவில்லை, வீணான செயல்பாடுகளை அவர் விடவில்லை என்றால் அவர் வெறுமனே காலையிலிருந்து மாலை வரைக்கும் தாகித்திருக்கிறார், அவர் பசித்திருக்கிறார். அதை தவிர இருக்க அவருக்கு எந்த கூலியுமே இல்லை. இந்த நோன்பு நமக்கு மறுமையில் நமக்கு பயனாக வர வேண்டுமானால் வீணான பேச்சுக்கள், வீணான செய்திகள் எல்லாவற்றிலிருந்தும் முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். இப்ப இந்த ரமலான் என்ற வார்த்தைக்கான பொருளையும், சௌமி என்கிற அசலான அந்த வார்த்தைக்கான பொருளை நீங்கள் பாருங்கள். நம்ம இடத்தில் உள்ள அந்த பாவமான தீய எண்ணங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் போட்டு எரித்து விட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நாம் முற்றிலிருந்தும் தவறுகளிலிருந்து விலகி இருந்து இரையற்ற குணத்தை, நல்ல நற்குணத்தை எடுத்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. அதற்காக அல்லாஹ் இந்த ரமலானின் மாதத்தை நமக்கு பயந்தர வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரையற்ற குணம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு மற்றொரு செய்தியை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனின் உடலில் ஒரு உறுப்பு ஒண்ணு இருக்கிறது. அந்த உறுப்பு மாத்திரம் சரியாக இயங்குமே ஆனால் எல்லாம் சரியா சீரா இயங்கிடும். மனிதனின் உடலில் உள்ள அந்த உறுப்பு மாத்திரம் சீரழிந்து விட்டால், அது கெட்டு போய்விட்டால் எல்லாம் கெட்டு போய்விடும். நபிகளாய் அவர்கள் சொல்கிறார்கள், அது என்ன? வஹியல் கல், அதுதான் உள்ளம். அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய விரலை நெஞ்சில் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், அந்த இரையச்சம் என்பது அந்த உள்ளத்தில் தான் இருக்கிறது, அந்த உள்ளத்தில் தான், அந்த இடத்தில் தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இரையச்சம் என்பது எங்கே இருக்கிறது? மனிதனின் உடலில் உள்ள உள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய அமல்களை எதை அடிப்படையாக கொண்டு நாம் ஏற்பான்? இன்னமல் அஅமாலு பின்னியா, எல்லா அமல்களுமே எண்ணங்களை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. அவரவர் அந்த அமலை என்ன நோக்கங்களுக்காக அதை செய்கிறாரோ அதை வைத்துத்தான் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில் தீர்ப்பளிக்க இருக்கிறார். அதற்கு ஏற்ப நமக்கு நன்மைகளை தர இருக்கிறார். அப்ப நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்ளத்தை சீர் செய்து கொள்ள வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உள்ளத்தில் இரையச்ச குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் உங்களுடைய இதயத்தில் நல்ல எண்ணங்களுக்கு, இஹ்லாஸான எண்ணங்களுக்கு, இரையச்ச எண்ணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா காரியமும் அதன் அடிப்படையாக அமையணும். அது உள்ளத்தில் தான் இருக்கிறது. அப்ப உள்ளத்தை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்தினால் அவன் இஹ்லாஸான நல்ல நற்குணங்களுக்கு, நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரராக அவர் மாறிவிடுவார். அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு மார்க்க ரீதியாக, சட்ட ரீதியாக, இபாதத்தாக, அமலாக கற்றுத்தந்திருக்கிறானோ, நபிகளாய் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு மார்க்கமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ, அதையெல்லாம் இயன்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம நடைமுறைப்படுத்தும். அதற்காக அடிப்படையாக நமக்கு தேவையான ஒன்று இது, இஹ்லாஸ் என்ற இந்த பண்பு, இரையச்சம் என்ற ஒரு பண்பு, நல்ல நற்குணம் என்ற ஒரு பண்பு. இது எல்லாமே எது நமக்கு கற்றுத்தருகிறதா? இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது. அதற்காகத்தான் இந்த நோன்பையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். இங்க வந்திருக்கிற எல்லோரும் அறிவோம், நாம் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க போவது கிடையாது. இன்று இருக்கக்கூடிய சகோதரர்கள் பலர் நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு இருக்கக்கூடியவர்கள் நாளன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு மனிதன் எல்லோரும் கட்டாயமாக இந்த உலகத்திலிருந்து நாம் விடைபட்டு செல்ல இருக்கிறோம், மரணிக்க இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல, இது சிறந்ததும் அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதை சொல்றான், மனிதர்களாக நீங்கள் இந்த உலகத்தை தான் இது சிறந்ததும் அல்ல, நிரந்தரமானது சிறந்தது ஆகிரத் என்கிற அந்த மறு உலகத்தின் வாழ்வுதான். அல்லாஹ் அதற்காக நமக்கு என்ன ஒரு அறிவுரை கொடுக்கிறார். கவனித்து யோசித்து பாருங்கள். இன்னும் அல்லாஹ்வை நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நன்கு அறிவோனாக இருக்கிறான். அப்ப நாம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று போகிறோமே, இரையச்சத்தோடு நாம் வாழ்கிறோமா?
அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறோமா? நாளை மறுமை நாளுக்காக நாம் என்ன அமலை, என்ன இபாதத்துகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து வாழ வேண்டுமா? அல்லாஹ் திருக்குறான்ல மனிதர்களுக்கு இந்த வாழ்வை தந்திருக்கிறோம், வாழ்விற்கு பிறகு மரணத்தை அடைய இருக்கிறோம், மரணத்தோடு இந்த உலகத்தின் வாழ்வு முடிவடைவதில்லை. உண்மையில் ஒரு மூமினுக்கு மரணத்திற்கு பிறகுதான் ஒரு புதிய உலகம் அங்கே துவங்குகிறது. அல்லாஹ் நம்ம வாழ்வுக்கு பிறகு மரணம், மரணத்துக்கு பிறகு ஒரு ஆசரத்தை இருக்கிற வாழ்வை ஏன் அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறான்? உல நபுலவன்னக்கும் ஐயுக்கும் அஹ்சன அமலா, உங்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்கு தான் அல்லாஹ் இந்த வாழ்வையும் மரணத்தையுமே படைத்திருப்பதாக அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறான். அப்ப மரணத்திற்கு பின்னால் நாம் செய்கின்ற அமல்கள் தான் நம்மோடு வரப்போகிறது, வேறு எதுவும் வராது. மனைவி இந்த உலகத்தோடு நின்று விடுவார்கள், மக்கள் இந்த உலகத்தோடு நின்று விடுவார்கள். நம்முடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய துஆக்கள் நமக்காக வரலாம், நம்மை நினைத்து நமக்காக அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் வரலாம். அதை தாண்டி முக்கியமாக அவரவர்கள் சொந்தமாக நாளை மறுமை நாளுக்காக எதை நாம் தயாரித்திருக்கிறோமோ அதை வைத்துத்தான் நாளை மறுமை நாளில் ஆகிரத்துடைய வாழ்வை அல்லாஹ் நமக்கு தீர்மானிக்க இருக்கிறார். அதை திருமறை குர்ஆனின் வழியாக அல்லாஹ் சொல்லிட்டு நாளை மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை யோசித்துக் கொள்ளட்டும். அந்த மறுமை நாள், கியாமத் நாள், அது எப்போது வரும்? நபிகள் நாயகம் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து கேட்கிறார், ஆகிரத்து எப்போது வரும் என்று நீ கேட்பதை பார்த்தால் அந்த ஆகிரத்து விரைவா வரணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி தெரிகிறதே, நீ அந்த ஆகிரத்திற்காக என்ன நீ அமலை செய்திருக்கிறாய் என்பதை நீ யோசித்துக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரத்தை பற்றி கேட்டு வந்த நபித்தோழருக்கு சொன்ன ஒரு பதில், நம் எல்லோரும் மறுமை நாளை, ஆகிரத்து நாளை, கியாமத் நாளை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் தான். நாம் நம்முடைய உள்ளத்தில் அந்த ஆகிரத்திற்காக, மறுமைக்காக என்ன அமல்களை, இபாதத்துகளை செய்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி களமாகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் அவர்கள் அதோடு நின்று கொள்ளவில்லை. இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக ஏராளம் யார் ஒருவர் ரமலானின் மாதத்தில் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் நின்று வணங்குவார்கள், அவருடைய முன்பு செய்த பாவங்களும் அதனால் மன்னிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற செய்தி. நாம் ரமலானின் மாதத்தில் வைக்கிற நோன்பாக இருக்கட்டும், ரமலானின் மாதத்தில் நாம் தொழுகை போன்ற செய்கின்ற இபாதத்துகளாக இருக்கட்டும், அதில் நம்முடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கணுமா? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை வழங்க வேண்டும் என்பதையும், அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை கட்டாயம் ஏற்றுக்கொள்வான், அதற்கு நன்மை வழங்குவான் என்ற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைத்து அந்த இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதோடு நின்று கொள்ளவில்லை, லைலத்துல் கத்ர் இரவின் நன்மை அடைவதற்கும் புனிதமிகு அந்த ரமலானின் இறுதி 10 நாட்களில், குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களில் நம்ம அதிகமாக நின்று வணங்குகிறோம், துஆக்கள் செய்கின்றோம். இறைவா, நீ பாவங்களை மன்னிப்பவன், பாவங்களை மன்னிப்பதை நீ விரும்பக்கூடியவன், இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்கிற இந்த துஆவை அதிகமாக லைலத்துல் கத்ருடைய நன்மையை அடைகின்ற அந்த நாளில் நாம் கேட்கிறோம். அப்ப இந்த ரமலானே எதற்காக ஒரு பயிற்சியாக அமைகிறது? நம்மிடம் உள்ள தவறான எண்ணங்கள், தீய செயல்பாடுகள் இதெல்லாம் அழித்து ஒழித்து விட்டு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நாம அதிகமாக வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுள்ளவர்களாக ஆகுவதற்கு இந்த ரமலானின் ஒரு பயிற்சி களமாக அமைகிறது. நபிகளார் அவர்கள் இந்த ரமலானின் மாதத்தின் நோன்போடு நிறுத்திக் கொள்ளவில்லை, அதே போன்று தஹஜ்ஜத் போன்ற இபாதத்தோடு நபிகள் நாயகம் நின்று கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ரமலானின் மாதம் வந்துவிட்டால் அவங்க ஆடையை அப்படியே இறுக்க கட்டி கொள்வாங்க. தன்னுடைய குடும்பத்தார்களாம் அதிகமாக நன்மையை செய்வதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிடுவார்கள். அது மாத்திரமா, புகாரில் இடம்பெறுகிற ஒரு நபிமொழி நமக்கு சொல்லுகிறது, ரமலானின் மாதத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் காட்டில் வாரி இறைப்பதை போன்று
நன்மையான காரியங்களுக்கு அதிகமாக தர்மங்கள் செய்வாங்களாம். இந்த ரமலானின் மாதத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக தர்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறாங்க. தர்மம் எதற்கு? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்முடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், அதனின் வழியாக அல்லாஹ் நமக்கு நாளை மறுமை நாளில் நன்மை தரணும் என்பதுதான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இத்தக்கும் நார், நரகத்தை நீங்கள் அச்சிக் கொள்ளுங்கள், நரகங்களில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்கிற பாதுகாத்துக் கொள்கிற நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். வளவி சக்தி தமிழா, ஒரே ஒரு பேரித்தமிழமா அதை ரெண்டா பிளந்து ஒரு பகுதியை தங்களுக்கு வைத்துக் கொண்டு இன்னொரு பகுதியை தர்மமாக வழங்குங்கள். அந்த தர்மத்தின் வழியாக நாளை மறுமை நாளில் நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற ஒரு செய்தி. அவர் சிறிய செயலாக இருந்தாலும் இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக பாவங்கள் மன்னிக்கப்படணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும், அல்லாஹ் நாளை மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கங்களில் நம் அனைவரையும் நுழைய செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஒரு சின்ன அமலா இருந்தாலும் அல்லாஹ் ஏத்துக்கிறான். அதனால நபிகள் நாயகம் சொல்லுகிற உதாரணத்தை பாருங்கள். ஒரு பேடித்தமலை என்ன வந்துட போகுது, அதை ரெண்டா விளக்குறோம், அதை ஒரு பகுதியை நமக்கு வச்சுக்கிறோம், ஒரு பகுதியை நம்ம தர்மமா வழங்குவதை கூட அல்லாஹ் அந்த நன்மை ஏத்துக்கிறான். எப்படி ஏத்துக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய வீட்டில குதிரை ஒன்றை வளர்க்கிறார். விருப்பமா அவர் வளர்க்கிற உயர் வகையான குதிரை, அதற்கு எப்படி ஒரு தீனி கொடுத்து அதை குழுக்க அவர் நன்கு வளர்ப்பாரோ, அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களில் ஒருவர் தங்களுக்கு பிடித்தமான குதிரையை தீனி போட்டு நன்கு குழுக்க வளர்ப்பதை போன்று அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் நன்மையை வளர்க்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி. நாம் அல்லாஹ்விற்காக இஹ்லாஸாக ஒரே ஒரு ரூபாயை நாம் செலவழித்தால் அல்லாஹ் அதை எப்படி ஏத்துக்கிறான்? தான் நாடியவருக்கு ஒன்றுக்கு 10 தர்றானா, தான் நாடியவருக்கு ஒன்றுக்கு 100 தர்றான், தான் நாடியவருக்கு ஒன்றுக்கு 700 தருகிறான். இன்னும் தான் நாடியவருக்கு இன்னும் பன்மடங்காக அல்லாஹ்வுடைய நன்மைகளை வாரி இறைத்து தருகிறான். அல்லாஹ் கஞ்சன் அல்ல, அல்லாஹ் தாராளமான மனமுடையவன். நம்முடைய வணக்க வழிபாடுகள் குறைவா இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் இஹ்லாஸாக நாளை மறுமைக்காக இருக்கிற அந்த எண்ணங்களோடு அதை செய்கிற நேரத்தில் அல்லாஹ் அதை மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கொண்டு அதற்கு நன்மை தர்றான். அவ குறைந்த இபாதத்தா இருந்தாலும் அது தூய எண்ணங்களோடு இறையச்சத்தை முன்வைத்து இஹ்லாஸான எண்ணங்களோடு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல அழகிய குணங்களோடு அந்த இபாதத்துகளை நாம் செய்தால் அதை நாம மறுமையில் என்ன செய்யலாம்? அதை பார்க்கலாம். மறுமை நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் எந்த அநீதியுமே இழைக்க மாட்டானாம். இவங்க ஆண்கள், இவர்கள் பெண்கள் என்று அல்லாஹ் பாகுபாடவே காட்ட மாட்டான். அஸ்வாதிக்கீன வஸாதிகாத், உண்மையை பேசுறாங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். முத்தசத்தியக்கீன முத்தசத்தியகாத், தர்மங்கள் கொடுத்தாங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். வஸ்வாயிமீன வஸ்வாயிமாத், நோன்பு வைத்தாங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். நல்ல கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்த ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ் திருக்குறான் அப்படியே அடக்கிட்டு வர்றான். அப்ப இதெல்லாம் இஹ்லாஸாக இறைவனுக்காக அஞ்சி நாம நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்வியலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இபாதத்துகள். அல்லாஹ் எல்லாருடைய இஹ்லாஸான தூய எண்ணங்களையும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஒரு உயர் வகையான சொர்க்க சோலைகளை அல்லாஹ் நமக்காக தயாரித்திருக்கான். சொர்க்க சோலைகளை எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது. சொர்க்கத்தை பற்றி என்னதான் வர்ணிச்சு நாம சொன்னாலும் எந்த காலம் அந்த சொர்க்கத்தை பற்றி உண்மையா அதனுடைய வர்ணனைகளை அது காது கொடுத்து கேட்டிருக்காரு. நாளை மறுமை நாளிலான் சொர்க்கத்துடைய இன்பங்கள் இவ்வளவாக அது இருக்க போகிறது என்பதை நாம பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் பாருங்கள், அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். இதுவும் சஹீஹ் முஸ்லிம்களில் ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவரை போன்று கஷ்டப்பட்டவங்க சிரமப்பட்டவங்க யாருமே இல்லை. மறுமையில் அல்லாஹ் அந்த மனிதனை எழுப்பி ஒரு சிறிது நேரம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு வெளியில் ஏற்றுவானா. அல்லாஹ் அந்த அடியாண்ட கேட்பானா, நீ உன் வாழ்நாளில் எப்போதாவது ஏதாவது சிரமங்களை கஷ்டங்களை நீ அனுபவித்திருக்கிறாயா? அவன் விசாரிக்கப்படுற செய்தி. ஆனா அவர் எப்படிப்பட்ட ஆளு? உலகத்துல அவள மாதிரி மறுமையில கிடந்து கஷ்டப்பட்டு உழந்தவர் யாரும் கிடையாது. அவர் மறுமையில ஆகிரத்துல வர்றாரு, சொர்க்கத்துல ஒரு சிறிது ஒரு சொற்பமான நேரம் அப்படி போயிட்டு வெளில வர்றாரு.
அவர் சொல்றாரு, என் வாழ்நாள்ல எந்த கஷ்டத்தையுமே அனுபவித்ததே இல்லை. நபிகளார்கள் என்ன சொல்ல வர்றாங்க, உலகத்தில் அவர் வாழ்நாள் முழுக்கப்பட்ட கஷ்டங்கள் சொர்க்கத்தில் ஒரு சிறிது நேரம் இருந்தார் பாருங்க, அந்த கண்ட இன்பம் அவர் வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டங்களையும் மறக்கடிச்சிடும். எவ்வளவு பெரிய இன்பம் பாருங்க. அதே நேர்மாறாக பாருங்க, நபிகளாய் அதையும் சொல்றாங்க, உலகத்தில் அவரை போன்று செல்வத்துல மகிழ்ச்சியில இன்பங்களை அப்படி ஒரு செல்வ செழிப்பா வாழ்ந்தவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் அவரை மறுமையில எழுப்பி கொஞ்ச நேரம் நரகத்துக்கு போயிட்டு அவரை வெளியே ஏற்றுவானா. நீ வாழ்நாளை எப்போதாவது ஏதாவது சந்தோஷத்தை மகிழ்ச்சி நீ கண்டிருக்காயா? அவர் சொல்லுவாரா, நான் என் வாழ்நாள்ல இந்த சந்தோஷத்தையுமே மகிழ்ச்சியுமே அடைந்ததே இல்லை. எப்படிப்பட்டவரு? உலகத்துல டாப் லெவல் பணக்காரர், உலக பணக்காரர்ல தாண்டிய ஒரு வசதி. அவர் எவ்வளவு உலகத்தை அனுபவிச்சிருப்பாரு, இன்பமா வாழ்ந்திருப்பாரு. அவரு சொல்றாரு, நான் என் வாழ்நாள எந்த சந்தோஷத்தையுமே கண்டதில்லை. அப்படின்னா என்னவா? இப்படி நரகத்தின் இன்பங்கள் பெரிய ஒரு ஆபத்தை தருகின்ற இடமாக இருக்க போகுது. சொர்க்கத்தை அல்ல எப்படி பெரிய ஒரு இன்பமான நகரமாக ஒரு செய்தியாக சொர்க்க சொல்லியா எல்லாம் படைத்திருக்கிறானோ, அதே போன்று அதற்கு மாறாக நரகமும் கடுமையான அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு சொர்க்கத்துக்கு நாம் வரணும். அதற்காக நபிகளாய் அவர்கள் சொல்லுகின்ற இந்த உதாரணத்தின் வழியாக நாம புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தின் வாழ்வை விட, இந்த உலகத்தின் மகிழ்ச்சியை விட, இந்த உலகத்தில் நாம் படுகின்ற இன்பங்களை விட எதை நாம நோக்கமாக கொள்ளணும்? ஆகிரத்தை நோக்கமாக கொள்ளணும். இந்த உலகத்தை நாம எதை எடுத்து போக போறோம்? நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய இறையச்சமான குணங்களை, நற்பண்புகளை, நற்குணங்களைத்தான் நாம மறுமைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். தாயகத்திலிருந்து சொந்தங்கள், உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பல்வேறு தொழில் துறை கூடிய என்னை இங்கு அழைத்து இந்த மாதிரியாக உங்களை எல்லாம் சந்திக்க வைத்த இந்த சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய பேர் அருளை, பெரும் திருப்பையை அவர்களுக்கு வழங்கணும். அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுக்கு நாளை மறுமை நாளை நன்மை தரணும். அதே போன்று இங்க நடக்கக்கூடிய சமூக பணிகள், மார்க்க பணிகள், மக்கள் பணிகளுக்கு எல்லாம் நீங்கள் பெரும்பகுதி ஒத்துழைப்பாக, உழைப்பாக இருக்கிறீர்கள். நம்முடைய எல்லா இபாதத்துகளையும், எல்லா அமல்களையும் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு நன்மையாக அதை மாற்றி தரணும். அதை தாண்டி நமக்கு வேற எந்த எண்ணங்களும், வேற எந்த எதிர்பார்ப்புகளும் நமக்கு இருக்கவே முடியாது. அப்ப அவ்வளவு பெரிய தியாகம் செய்ததற்கு இந்த நாட்டிற்கு வருகை இருந்தும் கூட நம்ம இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதற்கும், மக்கள் பணிகளில் கவனம் செலுத்துவதற்கு அடிப்படை காரணம் இந்த மார்க்கத்திற்காக நம்ம சேவை செய்யணும். அந்த சேவை என்பது மறுமை நமக்கு நன்மையாக அமையும். நபிகள் நாயகம் அவர்கள் பொதுவாக சொல்கிறார்கள், அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்பதே நலம் நாடுவதுதான், பிறருக்காக நல்ல காரியங்களில் ஈடுபடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டு புனிதமிக்க ரமலான் மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அந்த குர்ஆனுடைய சிறப்புகளோடு சேர்த்து இந்த நோன்பு என்கிற பாடத்தையும் நமக்கு தந்திருக்கிறான். இன்னொன்று, அதிகமாக நம்முடைய தொடர்பு என்பது குர்ஆனோடு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் இபாதத்துகளோடு குர்ஆனை ஓதுகின்ற இபாதத்துகளையும் அவங்க ஈடுபடுவாங்க. அப்ப குர்ஆன் என்பது முதலில் மனித சமூகத்திற்கு வழிகாட்டி, முதலில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்ற முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் அந்த பண்புகளை நாம் அதிகமாக வளர்த்துக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் குர்ஆனுக்கு விளக்க உரையாக அமைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, சுருக்கமா சொல்றாங்க, குர்ஆன். நபிகள் நாயகத்துடைய வாழ்நாளே எல்லாம் குர்ஆனாக இருந்தது. நாமும் இயன்ற அளவிற்கு குர்ஆன் சொல்லுகின்ற வழியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய பேர் அருளால் நமக்கு நன்மைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அதே போன்று இந்த அனாடி மாதத்தில் அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும். யா ஐயுகுல் நாம் தூபு இல்லாஹி தௌபத்து ரசூலா, ஈமானிய மக்களே, அல்லாஹ்விடத்தில் களப்பட்ட தூயமான எண்ணங்களை நீங்க தௌபா தேடுங்க. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான்.
உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்க சுளை தர்றான். உங்களுக்கு முன்புறமாக, பின்புறமாக, வலதுபுறமாக, இடதுபுறமாக ஒரு ஒளிவட்டங்கள் இருக்கும். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறான். ஆகிரத்தில் இறை நம்பிக்கையாளர்களை நான் இழிவுபடுத்த மாட்டேன், நபிகளாரை இழிவுபடுத்த மாட்டேன், அவர்களோடு உள்ள வாழ்ந்த மக்களை நான் இழிவுபடுத்த மாட்டேன் என்ற வாக்குறுதி. இந்த வாக்குறுதி அல்லாஹ்வையே நான் பாதுகாப்பேன். ஈமான் கொண்ட மக்களே, தூய்மையான ஒரு என்பதை அல்லாஹ் நமக்கு திருமண குர்ஆனில் நமக்கு கற்றுத் தருகிறார். இங்கு நாம் ஒன்று கூடியிருப்பது எல்லாமே ஆகிரத்தை நோக்கமாக கொண்டது. இங்கு ஒவ்வொரு சகோதரர்களும் செய்யக்கூடிய இபாதத்துகள், அமல்கள், சேவைகள் எல்லாமே ஆகிரத்தை நோக்கமாக கொண்டது. அந்த இபாதத்துகளை எல்லாம் அங்கீகரித்து நன்மைகளை வழங்க வேண்டும். அதே போன்ற நபிகளார் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள், நன்மையில் நாம போட்டி போடலாம். நான் ஒரு நல்ல அமல் செய்யணும்னா இவர மாதிரி நானும் செய்யணும், அவர் மாதிரி நானும் செய்து நன்மைகள் ஒருவருக்கு ஒரு போட்டி போடணும். நன்மையான விஷயங்களிலும் இரையச்சமான விஷயங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக ஒத்துழைப்பாக இருக்கணும் என்று அல்லாஹ் அந்த ஒத்துழைப்புடைய வரக்கத் ரஹ்மத் என்கிற பேர் அருளை வழங்கி நன்மையை வழங்க வேண்டுமாய் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோம் ஏந்தி நம் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்ததற்கு அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்துமே. அல்ஹம்துலில்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கைர் இமாம் அவர்களே. அடுத்தபடியாக மதிப்பிற்குரிய இமாம் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொன்னாடை பொந்துவதாக அறிவித்திருந்தார்கள். இமாம் அவர்கள் முன்கூட்டியே நமக்கு அறிவித்திருந்தார்கள் பொன்னாடை போது சம்பந்தமான எந்த செயலும் செய்ய வேண்டாம் என்று. அதன் காரணமாக வரவிருத்தமாக பொன்னாடையை அவருடைய கரங்களில் கொடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على سيد المصطفى وعلى آله المصطفى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم قال من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. मेरे अजीजों, आप लोग अभी इफ्तार के लिए आप बैठे हैं. मकसद ये है, ये वक्त दुआ करने की वक्त है. अल्लाह ताला ने ये वक्त को मुसलमान इफ्तार के साथ दुआ करने वाला है. इस दुआ के महफिल अल्लाह ने सारे गुनाहों को माफ कर देता है. मेरे बुजुर्गों, अजीजों, आप लोग ने इस महफिल का एहतराम करते हुए आप ये दुआ में शामिल कर लेना कि टीवीएस हैदर ग्रुप का और उमरा सर्विस का और टिकटिंग का ये पूरे के पूरे हैदर साहब ने अपने कमाई से अपने लोगों से हुआ है, अपने लोगों को खर्चा करना है. इसके बिना पर उन लोगों ने खर्चा किया. अल्हम्दुलिल्लाह हैदर साहब की उम्र भी और उनके सेहत भी अल्लाह तंदुरुस्त के साथ रखे.
ये आपसे गुजारिश है कि रमजान में कौन सा अमल ज्यादा तरीन किया जाए। रमजान में ज्यादा तरीन किया जाए वाली अमल दुआ है। अदुआ अफजल इबादा, अदुआ मुखल इबादा, इबादत का जड़ और इबादत का दारोमदार दुआ है। अल्लाह से मांगना है। अल्लाह ने खुशी होता है इस हाल पे, अल्लाह ने खुशी होता है इस हाल पे। रोजादार ने दुआ मांगे, अल्लाह बहुत खुशी होता है। हमने थोड़ा सा सोचे, इसके महफिल में हम दुआ करें, अल्लाह से मांगे। जहां जहां मुसलमान मारे जा रहे हैं उनके लिए दुआ मांगे, मोहल्ले के लिए दुआ मांगे, और अपने घर के इस्लाह के लिए दुआ मांगे, और अपने इस्लाह के लिए दुआ मांगे। क्योंकि आज हमारे बद आमाल की वजह से मुसलमान मारे दिए जाते। हम लोग ऐसा हाथ उठाकर गिड़गिड़ाते, रोते। हम लोग ने अल्लाह से मदद होना बल्कि सोचते, लेकिन मुसलमान के अंदर क़ियामुल लैल नहीं है, लैलतुल क़द्र का कदर करने का नहीं है, और क़ियामुस रमजान नहीं है, और रोजादार का इकराम नहीं है। इस वजह से मुसलमान लोगों ने मार दिया जाते। कुरान शरीफ में आता है जहन्नमियों से पूछा जाए, तुम लोग क्यों जहन्नमियों में से होगे। जहन्नमियों से पूछा जाएगा, तुम क्यों जहन्नम में रहते हो। तो जहन्नमी वालों ने जवाब देंगे, कालू लम नकु मिनल मुसल्ली, हमने नमाजियों पढ़ने वालों में से नहीं है, नमाज अदा नहीं करते, हम लोग अदा नहीं किया, लापरवाह किया, इस वजह से हम लोग ने जहन्नमी हो गए। और पूछा जाएगा जहन्नमी के पास, आप और किन अमाल से आप जहन्नमियों बन गए। बोलेंगे, हम लोग ने वलम नकु नुतइमुल मिस्कीन, हम लोग ने मिस्किन लोगों को खाना नहीं खिलाया, इस वजह से हम जहन्नमी बने। इस वजह से सब बुजुर्गों, सबसे अच्छे अमाल इस्लाम में बेहतरीन अमाल ये किया जाता है, अतइमुत ताआम। आप लोगों ने मुसलमानों के अंदर खाना दिया करो, ऐसा नहीं बोला गया। मुसलमानों के अंदर नहीं है, हर आदमी को, चाहे वो मसीही हो, चाहे वो खुदा को ना मानता हो, सबको, जो आदमी ने भूख लगा है उन लोगों ने खाने के लिए वो पूछ रहा है, उनको खाने। ये अच्छा काम है कि इफ्तार के लिए खाना देना हैदर साहब ने इंतजाम किया। उनके लिए दुआ करो कि उनके हयात, उनके व्यापार और उनके नफा रसानी, उनके तिजारत में बरकत होने के लिए आप दुआ करो। ये हर साल किया करें इंशाल्लाह। बोलेंगे ना भाई, इंशाल्लाह हर साल किया करने के लिए। आप पसंद है ना आपको, आप आज जुम्मा के लिए, लेकिन हर दिन के लिए इंशाअल्लाह हैदर साहब के दिल खुला दे अल्लाह ताला ने, हर दिन भी हो जाएगा इंशाअल्लाह। वाखिर दावाना अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। அடுத்தபடியாக குவைத் நாட்டில் பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புரிய ஜி ராஜா அவர்கள் சிறப்பு உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தோழர்களே, அனைவருக்கும் இந்த புனித ரமலான் மாதத்தின் வாழ்த்துக்கள். போன வாரம் முன்னாடி வாரம் வந்திருந்த நானு, அப்ப பாத்தீங்கன்னா ஹைதர் சார் இருந்திருந்தாரு. ஸோ அந்த ஹைதர் சார் இருக்கும்போது இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ அதை விட மிக சிறப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஹைதர் சார் இல்லாதப்பையும் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ரெண்டு விஷயம். ஒண்ணு ஹைதர் சார் அவர் பாத்தீங்கன்னா அதே போல அவர் ஹைதர் சார் இல்லைன்னா கூட
அதே அளவு ஒரு சிரத்தையோட எடுத்து இந்த டிவிஎஸ் ஹைதர் குடும்பத்தினுடைய பணியாளர்களும் குவைத் தமிழ் மக்கள் மன்றத்தை சேர்ந்த அலிபாய் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களும் அயராது உழைத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்க்கும்போது வந்து இந்த பார்க்கிங் எல்லாம் கூட யாரும் உட்காரல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங் எல்லாம் உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல வந்து உட்கார்ந்து நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் நம்ம நோன்பு திறக்கல. அந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருடைய இருக்கைக்குமே இந்த உணவு, இந்த பழரசங்கள் போன்ற அனைத்து ஐட்டங்களும் வந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம எல்லாத்தையும் வந்து சேர்த்திருக்காங்க. அப்படின்னா இத வந்து நிகழ்த்துறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தில் இருக்கிற அலிபாய் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல டிரைவரா இருந்தாலுமே ஏகப்பட்ட தொண்டுகளையும் பொது நிகழ்ச்சிகளையும் நடத்துறாரு. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாட்டுல உயிரிழந்தவர்களுடைய பூத உடலானது அதை ஊருக்கு கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான உடல்கள், அந்த ஒரு உடலை வந்து ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட பொருள் செலவும் தேவைப்படுது, உடல் உழைப்பும் தேவைப்படும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு நாள் 2 நாள்ல ஒரு எம்எல்சியுடைய முயற்சி எடுத்து இதெல்லாம் பண்ணணும்னா இதுக்கு ஒரு நிறைய முயற்சி தேவைப்படும். அதாவது இந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிற அலிபாய் அவர்களை வந்து நம்ம எல்லாம் பாராட்டணும். இது ஏன் சொல்றேன்னா, ஒரு தொண்டு செய்யணும், ஒரு சேவை செய்யணும்னா நம்மளுடைய தகுதின்றது முக்கியம் கிடையாது. எந்த தகுதியில இருந்தாலும் எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் நம்மளால நினைச்சா, நம்ம மனசு வச்சா நம்மளால தொண்டு செய்ய முடியும், சேவை செய்ய முடியும். இத வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களுடைய மனசுல ஏத்துக்கிட்டு அவங்கவுங்களால முடிச்ச சேவைகளையும் அவங்கவுங்களால முடிச்ச தொண்டுகளையும் செஞ்சாச்சுன்னா இதனால பல பேருக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமதான் நிகழ்ச்சிய, இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிய ஹைதர் சார் எங்க இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் நானு. சார், நீங்க இருக்கிறத விட நீங்க இல்லாம இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா உங்களுடைய ஊழியர்களும் இந்த குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தை சேர்ந்த மக்களும் ரொம்ப நல்லா பிரமாதமா பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க உங்க பாராட்டுகள்ல கொடுக்கணும். அதே போல குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தை சேர்ந்த அலிபாய் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கும் இதை சிறப்பா ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக குவைத் தமிழ் மக்கள் சேவையத்தினுடைய ஒரு அஸ்திவாரமாக விளங்கக்கூடிய அலிபாய் அவர்கள், அதாவது எப்படின்னா நம்மள வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கோம். இப்போ என்னுடைய வேலை நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை நாட்கள் நேரம் இருக்கு. ஆனா அலிபாய் செய்யக்கூடிய வேலை நேரத்தை தாண்டி சேவையில தனங்களை ஈடுபடுத்தி, அதாவது அவர் தூங்க போகும்போது மணி 2 மணி 3 மணி அது போல தினந்தோறும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அலிபாய் அவர்களை சற்று உரையாறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, சௌரியமா இருக்கீங்களா? எல்லாம் சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் கடைசி இஃப்தார்ல நம்ம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தவறுகளா எதுவும் பேசியிருந்தா அல்லாஹ்க்காக மனம் பொறுத்து கொள்ளுங்க. ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன், காதுல வாங்கிக்கங்க. இது பாத்துங்க, இது வந்து வெள்ளை பாஸ்போர்ட். யாரெல்லாம் அக்கமா இல்லாம இருக்கீங்களோ, யாரெல்லாம் விசா இல்லாம இருக்கீங்களோ, யாரெல்லாம் பாஸ்போர்ட் இல்லாம இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் விசா அக்கமா கேன்சல் ஆயிருக்கோ அவங்க வேற யாரையும் நாடாதீங்க. நேரா குவைத் இந்திய தூதரத்துக்கு வாங்க. தூதரர் லேபர் செக்ஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் 1 வாரம் 10 நாள்ல ஒயிட் பாஸ் கொடுப்பாங்க. நீங்க பணம் கட்டி 100 தினார் ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க போகலாம். யார்ட்டையும் 200 300 காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. 1. 2வது வந்து இன்னொரு விஷயத்த சொல்றேன், கேட்டுங்க. உங்களுடைய பாஸ்போர்ட், ஒரு ஸ்பான்சர் வேலை பார்ப்பீங்க, ஒரு கம்பெனிட்ட வேலை பார்ப்பீங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு சொல்றேன். யார்ட்டையும் இதனாலையும் யார்ட்டையும் காசை பணம் கொடுத்துறாதீங்க, என்னட்டையும் காசு கொடுத்துறாதீங்க. இதுக்கான செலவு தூதரகம் மூலியமா தான் இது. இந்த பேப்பரை பாருங்க. இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நேரா டுவார் ஆசம் சிஐடி மக்களுக்கு உங்களுடைய ஸ்பான்சர் அழைச்சிட்டு போறீங்க, இல்லாட்டி உங்க மந்துப்பு அழைச்சிட்டு போங்க. அந்த மந்துப்பு அழைச்சிட்டு போய் என்னுடைய பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா இதே மாதிரி ஒரு பேப்பரை உங்க சிஸ்டத்துல ஏற்றி கொடுப்பாங்க. அதே வந்து இந்தியன் எம்பாசில பிஎஸ்எல்ல வந்து
பாஸ்போர்ட் செய்யலாம். வெறும் 20 தினார் தான் அதுக்கான கராமா. மொத்தம் 50 தினாருக்குள்ள தான் அந்த பாஸ்போர்ட் செய்யறதுக்கு வரும். இரண்டாவது வந்து பாஸ்போர்ட் செஞ்சதுக்கு பிறகு எந்த இடத்துல நீங்க போய் இந்த பேப்பரை எடுத்தீங்களோ, நல்லா கேட்டுங்க, எந்த இடத்துல போய் இந்த பேப்பர் எடுத்தீங்களோ அதே இடத்துல போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டை, என்னுடைய பாஸ்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சிஸ்டத்துல நீங்க ரினியூ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஏர்போர்ட்ல உள்ள இமிகிரேஷன்ல இது பாஸ் ஆகும். எல்லாரும் கவனமா வச்சுங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயத்த சொல்றேன். நிறைய பேரு உங்களுடைய சிவில் ஐடிய நண்பர்கிட்ட கொடுக்குறீங்க, யாராச்சும் ஒரு ரூம் எடுக்கிறீங்க, அதை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துடுறீங்க. தயவு செஞ்சு நண்பரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, மற்ற யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய சிவில் ஐடிய தயவு செஞ்சு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்க சிவில் இருந்து என்னால போன் எடுக்க முடியும், நீங்க கையெழுத்து போடாமையே நான் போன் எடுக்க முடியும். அது மாதிரி நிறைய பேர் எடுத்து ஏமாந்துருக்காங்க. அது இல்லாம ஒரு ரூம்ல தங்கிருக்கீங்க, 10 பேர் தங்கிருக்கீங்க. இந்த 10 பேர்ல ஒரு ஆளு ஜாமீன் போட்டு கையெழுத்து போறீங்க உங்க சிவில் ஐடியில. இந்த 10 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க கட்டாம போனால், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கட்டாம போனா இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் உங்களுக்கு கராமாய் போகும். எங்க உங்களை வந்து மனாசாபரம் பண்ணிடுவாங்க. நீங்க ஜெயில இருந்து இந்த இதற்கான கராமாவை கட்டிட்டு ஃபைனை கட்டிட்டு அதுக்கு பிறகுதான் போக முடியும். அதனால தயவு செஞ்சு யார்கிட்டையும் உங்களுடைய சிறுடிய கொடுக்காதீங்க, தாழ்மையை கேட்டுக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த கோய் தமிழ் மக்கள் சேவை மையமும் TVS MA ஐதர் குரூப்பும் இணைந்து நடத்தக்கூடிய கடைசி இஃப்தார் நிகழ்ச்சிக்கு 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்க வந்து எங்களுக்காக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீங்க. அனைவரும் தமிழ் மக்கள் சேவை மைய நிர்வாகிகளுக்காக துவா செய்யுங்க. அது இல்லாமல் இந்த TVS MA ஐதர் குரூப் ஐதர்களுக்காக நீங்க துவா செய்யுங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த இஃப்தார்ல இங்க மட்டும் குறைஞ்சது 10,000 12,000 பேருக்கு அண்ணன் உணவு விநியோகப்படுறாங்க. அவங்களுக்காக உங்களுடைய சிறிய துவாவை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் கோய் தமிழ் மக்கள் சேவை சார்பாக கடந்த 8 வருடங்களாக 523 தனாசாக்களை தாயகத்துக்கு அனுப்பியிருக்கோம். அதுலயும் சில பேருக்கு அடையாளமே இருக்காது, பாஸ்போர்ட் இருக்காது, சிவில் ஐடி இருக்காது, சில பேருக்கு அனுப்புறதுக்கு பணமே இருக்காது. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனைடா கண்டிப்பா என்ன நாடுங்க, உங்களுக்கு எல்லாம் இலவசமா நாங்க செஞ்சு தரேன், தூதரகம் மூலியமா இலவசம் செஞ்சு தரேன். கண்டிப்பா ஒரு நபர் வந்து இறந்து விட்டால் அதற்கான முழு செலவையும் அந்த ஸ்பான்சர் தான் ஏற்கணும் அல்லது அவங்களுடைய கம்பெனி தான் ஏற்கும் என்பதை தெரியப்படுத்தி வருகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தவங்க பேரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நன்றி நன்றி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மதிப்பிற்குரிய அலிபாய் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு மரியாதை நிமித்தமாக மதிப்பிற்குரிய கோய் தமிழ் மக்கள் சேவைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அப்துல் ரஷீத் அவர்களை சிறப்பு உரையாளராக அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவன் நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த புனித நேரத்திலே நாம் கடமைப்பட்டிருக்கோம். முதல் முறையாக கோய்த்து தமிழ் மக்கள் சேவை மையம் ஈத் திடல், அதாவது நபி வழி திடல் தொழுகையை நடத்த இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எப்ப ஞாயிற்றுக்கிழமை பெருநாளாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நாங்க வந்து அறிவிப்பு செய்வதாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அனைத்து மக்களும் ஒன்று கூடல் நிகழ்ச்சி, அதாவது தமிழ் மக்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி மறந்துடாதீங்க. உங்களுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் தொழுகைக்காக. அதனால அனைத்து சகோதரர்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பயான் ஏரியா ஃபுல் அட்ரஸ் நம்ம தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெரினா ஆப்டிகல்ஸ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சலுகை, அதாவது கண் பார்வை சரி, அதாவது டெஸ்ட் பண்ணக்கூடியவங்களை இருந்தா நீங்க என்ன செய்யலாம், எங்கிட்ட நீ ஒரு டோக்கன் வாங்கி கொண்டு 1 by 1 நீங்க 5 தினார் வாங்கினா ஒரு 5 தினார் ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு டோக்கன் ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க யாரும் கண் செக் பண்ண வேண்டியதா எங்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாங்கினீங்கன்னா இன்னும் 10 நாள்ல நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் புனித நேரம், துஆ செய்யக்கூடிய நேரம். அனைத்து நபர்களும் இன்ஷா அல்லாஹ் வந்திருந்து எங்களுக்காக உங்களுடைய அழைப்பை ஏற்று தந்த உங்கள் அனைவருக்கும் இந்த கோய்த்து தமிழ் மக்கள் சேவையின் சார்பாகவும் MA ஐதர் குரூப் குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இந்த அழகான புனித நேரத்தில் எங்களுக்காக துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். தயவுசெய்து சாப்பிட்டவங்க இன்ஷா அல்லாஹ் அந்தந்த இடத்துல அப்படியே கட்டி போட்டுருங்க. நாங்க தயவுசெய்து எடுத்துக்கிறோம். ஹிஜாம் இடாம போட்டுறாதீங்க. தயவுசெய்து எங்களுக்காக ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து வந்து அதாவது நான் ஒரு வேண்டுகோள் வச்சு ஆசைப்பட்டேன்.
அதுக்கு முன்பு வந்து இந்த நிகழ்ச்சியை அழகான முறையில் ஒழுங்கு செய்வதற்காக உறுதுணையாக இருந்த டிவிஎஸ் குழுமத்தினுடைய அண்ணன் ஆரிப் சார் அவர்களுக்கும் மற்றும் மதிப்புக்குரிய நண்பர் பைரோஸ் அவர்களுக்கும் கோய்த்தமிழ் மக்கள் சமூகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையை அழகான முறையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் சார்பாக எங்களுடைய அமைப்பு சார்பாக ஒரு வேண்டுகோள், அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு 2 நபர்களுடைய மையத்து 2 நபர்கள் இறந்து விட்டார்கள். அந்த 2 நபர்களும் கடந்த 5 நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்ததே தெரிய வந்தது. இது வந்து அலிபாய் அவர்கள் சொல்லும் போது அதை கேட்கும் போது ரொம்ப